நம்ம இன்றைக்கி எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட்டான சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட கலர் டெக்ஸ்சர்லாம் பாருங்கள் எவ்வளோ பக்காவாக இருக்குது. அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது போல் கொஞ்சம் கூட ஹார்டாக இல்லாமல் அவ்வளோ சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் சொல்லியிருக்கிறது போல் அப்படியே பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி பெர்ஃபெக்டான சிக்கன் 65 பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிரில் கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து நல்லா கலந்துக்கோங்க. தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்கணும். முதல்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நான் கலருக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் மிளகாத்தூளே சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினிகர் கூட சேர்க்கலாம். வினிகர் சேர்த்திங்கன்னா சிக்கன் இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்மளோட மசாலா பேஸ்ட் தயாராகிருச்சு. இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். இந்த மசாலா பேஸ்ட்டில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துடணும். நான் ஒரு 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை விட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கூட சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். வெளியில் நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கோதுமைக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம். இது கூடவே ரெட் ஃபுட் கலர் ஒரு 2 ட்ராப் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க ஃபுட் கலர் வீட்லேயே ரெடி பண்ணது. அதோட லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். வீட்லேயே ரொம்ப சுலபமாக கலர் செய்ய முடியும். இப்போ இது கூட ஒரு முட்டையை நல்லா அடிச்சுட்டு அதில் பாதியை மட்டும் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா இது போல் பிசைஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு முட்டையோட மஞ்சள் கரு வெள்ளைக்கரு இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதில் பாதி தான் நம்ம இதில் சேர்க்கணும், முழு முட்டையும் சேர்த்துடக்கூடாது. நல்லா கலந்ததுக்கப்புறமா எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது. மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா சிக்கன் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு கலர் வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. மொத்தமாக இந்த சிக்கன் வேகிறதுக்கு 6லேருந்து 7 நிமிஷம் வரை எடுத்துக்கும். நீங்கள் ஒரே டைமில் பொரிச்சு எடுக்கிறதா இருந்தால் 6லேருந்து 7 நிமிஷம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 தடவை பொரிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மறுபடிக்கும் ஒரு 3 நிமிஷம் பொரிச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கடைகளில் அந்த மாதிரி தான் பொரிச்சு எடுப்பாங்க. ஒரே டைமில் பொரிச்சு வெளில எடுக்கும் போது அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் வராது. ஸோ நம்ம 2 வட்டை பொரிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சிக்கன் ஒரு 70% வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துகிட்டு மறுபடிக்கும் கொஞ்சம் அதை நல்லா கூல் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் அதை எண்ணெயில் போட்டு முழுமையாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இதுதான் கடைகளில் பண்ணுற மெத்தட். ஸோ நான் இன்றைக்கி அந்த மெத்தடில் தான் சொல்லி தந்திருக்கேன். அதே மாதிரி சிக்கனை நம்ம எண்ணெய்க்குள்ளே சேர்த்ததும் கரண்டி வச்சு கலந்துடக்கூடாது. அப்படி கலந்துட்டோன்னா நம்ம சிக்கனில் சேர்த்த மசாலாஸ் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும், சிக்கன் மட்டும் தனியாக இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திருப்பி விட்டுறலாம். 2வது பக்கம் திருப்பி நல்லா பொரிச்சாச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது ஒரு 70லேருந்து 80% தான் வெந்திருக்கு, முழுமையாக வேகலை. இப்போயே நம்ம வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இதே போல் நான் மீதி இருக்க எல்லா சிக்கனையும் ஒரு டைம் ஃப்ரை பண்ணி வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம 2வது டைம் ஃப்ரை பண்ணலாம். இப்போ சிக்கன் கொஞ்சம் ஆறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம 2வது டைம் பொரிக்கணும். சிக்கன் சூடாக இருக்கையிலேயே எண்ணெய் உள்ளே போட்டுறக்கூடாது. நம்ம 2வது டைம் பொரிக்கும் போது ரொம்ப நேரம் பொரிச்சிடக்கூடாது. ரொம்ப நேரம் பொரிச்சிட்டோன்னா அது ரொம்ப ஹார்டாயிரும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா சிக்கனையும் நம்ம பொரித்து வெளியில் எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி 2 டைம் பொரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னது போல்
மொத்தமாகவே ஒரே டைமில் நீங்கள் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் முழுமையாக சிக்கன் வந்து வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான டெக்ஸ்சரில் நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்பவே அருமையாக இருக்குல்ல. இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலையை எண்ணெயில் பொரித்து தூவிடுங்க. அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதோட ஃப்ளேவரும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ படி அப்படியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் 65 நல்ல பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.